வணக்கம். மார்ச் 8 அகில உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு பெண் விடுதலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? கல்வி கற்க முடியாமல் இருந்த பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு போவது முதலில் ஒரு உரிமையாக கருதப்பட்டது. கல்வி ஒரு உரிமையாக மாறியது. கல்வியை அடுத்து வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பை தொடர்ந்த பொருளாதார உரிமை ஒரு உரிமையாக பார்க்கப்பட்டது. பொருளாதாரம் மட்டும் பத்தாது, அதை அடுத்து அரசியல் பங்கேற்பு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய உரிமையாக கருதப்பட்டது. அரசியல் பங்கேற்பு மட்டும் போதாது, தன்னுடைய கருத்துக்களை அவள் முன்வைக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் முடிவெடுப்பதற்கு பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று கருதப்பட்டதால் அவளுக்கு கருத்துரிமை ஒரு மிகப்பெரிய உரிமையாக கருதப்பட்டது. கல்வி உரிமை, பொருளாதார உரிமை, கருத்துரிமை, அரசியல் உரிமை என பல கட்டங்களை கடந்து வந்திருக்கும் பெண்ணினம் இன்று பெண் உரிமையை வெறும் ஒரு பெண்களுக்கான உரிமையாக மட்டும் நாம் பார்த்துவிட முடியாது. பெண் உரிமை என்பது ஒரு மானுட உரிமைக்கான ஒரு மாபெரும் குரலாக இன்று எழும்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்களின் வரலாற்றுக்களை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் பெண் விடுதலையை அவர்கள் பெண் விடுதலையாக மட்டுமே கருதவில்லை, அவற்றை ஒரு மானுட விடுதலைக்கான வித்தாக கருதி இருக்கிறார்கள். அன்று இனவெறிக்கு எதிராக குரல் கொடுத்த ரோசா பார்க்காக இருக்கலாம், இன்று ஆதிவாசி மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற மேதா பட்கராக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்காவில் இயற்கையை பாதுகாக்க வேண்டுமென்று பல கோடி மரங்களை நட்ட வங்காரி மூட்டா மாதாயாக இருக்கலாம், வேலூர் மண்ணில் சிறையில் அடைக்கப்பட்டு கள்ளச்சாராயத்திற்காக எதிராக குரல் கொடுத்த அஞ்சலையம்மாளாக இருக்கலாம். இப்படி பல பெண்கள் பெண் விடுதலை என்றவுடன் பெண்ணுக்கான ஒரு விடுதலையாக மட்டுமே பார்க்காமல் அவற்றை ஒரு மானுடத்திற்கான விடுதலையாக பார்த்து பயணித்தார்கள் என்பதை நம்மால் ஒருபோதும் மறக்க முடியாது. எனவே வாட் நெக்ஸ்ட் என்ற கேள்விக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில், பெண் விடுதலை என்பது மானுடத்தின் விடுதலை. அந்த மானுட விடுதலையில் பெண்ணுக்கான குரல் என்பது ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் இத்தகைய நாட்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படுகிறது. ஆகவே பெண் விடுதலை என்பது மானுட விடுதலையின் ஒரு புள்ளி, ஒரு தொடக்கம். நன்றி.